ஒரு அழகான காட்டில் பசுமையான மரங்களும் வண்ண வண்ண மலர்களும் இருந்தன. அந்த காட்டில் யானை, முயல், நரி மற்றும் குட்டிப்புலி எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் குட்டிப்புலிக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுத்தது. அதன் வயிறு குர் குர் என்று சத்தம் போட்டது. அப்போ அது காட்டின் நடுவில் இருந்த ஒரு பெரிய மரத்தை பார்த்தது. அந்த மரத்தில் நிறைய தேன்கூடுகள் இருந்தன. சிட்டு சிட்டு தேனீக்கள் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தன. தேனை பார்த்ததும் குட்டிப்புலி நினைத்தது, எனக்கு இப்பவே சாப்பிடணும். யாரையும் கேட்காமல் அது தேன்கூட்டை புடுங்கி எடுத்து சாப்பிட முயற்சி செய்தது. அவசரத்தில் தேன்கூடு குலுங்கியது. தேனீக்கள் கோபமாக பிஸ் பிஸ் என்று பறந்தன. அவை குட்டிப்புலியை சின்ன சின்னதாக கடித்து விரட்டின. குட்டிப்புலி பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. சற்று தூரம் போய் அது நின்று யோசித்தது. நான் பசியால தவறா நடந்துகிட்டேன். யாரோட பொருளையும் புடுங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி செய்தா அவங்களுக்கு கஷ்டம்தான். அது தன் தவறை புரிந்து கொண்டது. அப்புறம் குட்டிப்புலி மெதுவாக மீண்டும் தேன்மரத்துக்கு வந்தது. இந்த முறை அது அமைதியாக தேனீக்களை பார்த்து சொன்னது, எனக்கு ரொம்ப பசி. தயவு செய்து கொஞ்சம் தேன் எனக்கு கொடுப்பீங்களா? குட்டிப்புலியின் மென்மையான குரலை கேட்ட தேனீக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டன. அவை அது தன் தவறை புரிந்து கொண்டதை உணர்ந்தன. அப்போ தேனீக்கள் கொஞ்சம் தேனை பாதுகாப்பாக கொடுத்தன. குட்டிப்புலி சந்தோஷமாக தேன் சாப்பிட்டது. அது மகிழ்ச்சியுடன் சொன்னது, நன்றி. இனி நான் யாரிடமும் அனுமதி இல்லாமல் எதையும் எடுக்க மாட்டேன். அந்த நாளிலிருந்து காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் ஒருவரையொருவர் மதித்து அனுமதி கேட்டு நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். காடு முழுக்க மீண்டும் சந்தோஷம் பரவியது.